வயசு? என்னுடைய வயசு வந்து 74 ஆகுது. நான் 25 வருஷமா பிஜேபி கட்சியிலே பயணம் பண்ணிக்கிட்டே வர்றேன். ஆரம்பத்தில் இருந்து நான் தொண்டராக இருந்து பூத்து கமிட்டி தலைவராக இருந்து அடுத்தபடியாக நகரத்துக்கு துணைத் தலைவராக பதவி வைத்து அதுக்கு பிறகு இப்போ தற்போது மாவட்ட செயற்குழு உறுப்பினராக பதவியில் இருந்துக்கிட்டு வர்றேன். சரி, சந்தோஷம். இப்போ சமீபத்தில் மோடிஜி உலகத் தலைவர் உத்தம தலைவர் நரேந்திர மோடிஜி பிரதமர் மெட்ராஸ் வர்றதை ஒட்டி எனக்கு ஒரு ஆர்வத்தின் பேரில் இந்த வயசை பொருட்படுத்தாமல், காரணம் என்னன்னா மோடிக்கு என்ன வயசோ அதே வயசு தான் என் ராமசாமி ஆகிய எனக்கும். அவரே உலகத்தை சுற்றுறாரு, நம்ம இந்த இருக்க நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி சென்னைக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம போய் முகத்தை காமிக்கணும், அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலையும் எழுச்சதுலேயும் எங்கள் குடும்பத்தில் கூட சொன்னாங்க, தூரந்தோட விட்டு பயணம் வேணாம், இருதயம் உங்களுக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க வேண்டாம்னு தடுத்தாங்க. அவங்க சொல்லையும் மீறி மோடியினுடைய பற்றுதல் பாசத்தில் கிளம்பி சின்னமனூர் நகரத்திலேருந்து கிளம்புன வேனில் பயணம் பண்ணேன். பயணம் பண்ண நேரத்தில் காலையில் சுமார் 7 மணி இருக்கும். வண்டியை விட்டு இறங்கி முடித்து வெளியேறி வர்றபோது தடுமாறி விழுந்ததில் எனது இடதுகை மணிக்கட்டிலே அடியாயிருச்சு. ரத்த கசிவு கூடுதலாக வந்துருச்சு அந்த இடத்துலேயும். அப்போ என் கூட பயணித்த மண்டலத்தில் சிங்கம் வந்து என் துண்டை வாங்கி தண்ணியில் முக்கி அதை இருக்கா கட்டினார். வண்டியில் ஏறி ஆஸ்பத்திரியில் அங்கே பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜுடன் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் என்னை கொண்டு சேர்த்தாங்க. நான் விழுந்துட்டேன், கையில் அடியான உடனேயே மாவட்டத்தை தொடர்பு கொண்டு பேசினாங்க கட்சிக்காரவங்க. அவங்க பேசினதில் எனக்கு உறுதுணையாக சின்னமனூர் நகர துணைத் தலைவர் செந்தில்ஜியும் மாரிச்செல்வஞ்சியும் எனக்கு உடனடியாக வண்டியில் இறங்கி, ஜி மூத்தவர், அவருக்கு நாங்கள் பக்கத்துணையாக இருந்து வைத்தியம் பார்க்கணும், நாங்கள் அவரோட இருக்கணும்னு விரும்பி 2 பேருமே ஆசைப்பட்டு என்னுடைய பற்றுதலில் இறங்கிட்டாங்க. இறங்கி அந்த வைத்தியமற்ற ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்து எனக்கு முழு சப்போர்ட்டாக அவங்க இருந்தாங்க. இருந்து அப்போ இந்த தகவல் போய் தேனி மாவட்ட மருத்துவ குழுவுக்கு தகவல் போய் மருத்துவ குழுவிலிருந்து அந்த ஆதிபராசக்தி கோயிலுடைய மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனைக்கு அங்கே உள்ள டாக்டர்களுக்கு தகவல் தேனி மாவட்ட மருத்துவக்குழு தெரிவிக்கப்பட்டு அவங்களுடைய தேனி மாவட்டத்துடைய மருத்துவ குழுவுடைய ஆலோசனைப்படி அறிவுரைப்படியும் அங்கே எனக்கு எக்ஸ்ரே எடுத்தாங்க. மற்றபடி வைத்தியம் பார்த்து சிகிச்சை